பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவரினுடைய விண்ணேற்ற பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். விண்ணேற்றம் என்று பார்க்கின்ற பொழுது இது பரிமாண வளர்ச்சியை நமக்கு சொல்லுகின்றது. பரிமாணம் என்று பார்க்கின்ற பொழுது முப்பரிமாணத்தை நாம் அறிவோம். இந்த இடத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் நீளம், அகலம், உயரம் நமக்கு தெரியும். ஐன்ஸ்டைன் நான்காவதாக காலம் என்கின்ற பரிமாணத்தை கண்டு நோபல் பரிசை அடைந்தார். ஐந்தாவது பரிமாணம் என்று பார்க்கின்ற பொழுது வெட்டவெளி, ஸ்பேஸ். வெட்டவெளி என்றால் இது இறைவனுடைய உடல். இறைவனுக்கு இரண்டு வகையான உடல்கள் உண்டு. ஒன்று ஒளி உடல், மற்றொன்று வெளி உடல். சிதம்பரத்திலே நாம் எடுத்துக்கொள்கின்ற பொழுது சிதம்பர ரகசியம் என்று சொல்லுவார்கள். ஒரு திரையை விளக்கி வணங்கிவிட்டு செல், இதில் இறைவன் இருக்கிறார் என்று சொல்லுவார். ஆனால் அதற்குள் இருக்கின்ற ரகசியம் என்ன என்று பார்த்தோம் என்றால், இந்த வெளிக்குள் ஒளியாக இறைவன் இருக்கின்றார். விண்ணேற்றத்தின் போது நாம் வாசிக்கின்றோம், மேகம் வந்து ஆண்டவரை எடுத்துக்கொண்டு சென்றது, அவர்களுடைய பார்வையில் இருந்து மறைத்து விட்டது என்று நாம் வாசிக்கின்றோம். உயிர்ப்புக்கு பிற்பாடு இந்த பரிமாணத்தை ஆண்டவர் எடுக்கின்றார். வெட்ட வெளியாக வானோடு வானாக கலந்து இருக்கின்றார். அதாவது எங்கும் வியாபித்து இருக்கின்றார் என்று இறைவனுடைய குணாதிசயங்கள் 6 லட்சணத்திலே நாம் வாசிக்கின்றோம் அல்லவா? அந்த நிலைக்கு இறைவன் தற்சமயம் தன்னை மாற்றிக்கொண்டார். அதாவது மனிதனாக இருந்த இயேசு உயிர்ப்புக்கு பிற்பாடு தன் உடலை வெட்ட வெளியாக மாற்றிக்கொண்டார் என்கின்ற உண்மை பொருள்தான் இந்த விண்ணேற்றம் நமக்கு எடுத்துரைக்கின்றது. திருவாசகத்திலே வானாகி மண்ணாகி வெளியாகி ஒளியாகி, இது படைப்பு. இதன் பிற்பாடு ஊனாகி உயிராகி, நாம் அனைவருமே இந்த இறைவனிடமிருந்து இறங்கி வந்தவர்கள். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், இறைவன் தன்னிலையிலிருந்து இறங்கி வந்தார். இது இன்வல்யூஷன். எவல்யூஷன் என்று பார்க்கின்ற பொழுது குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் என்று பார்க்கின்றோம். இப்ப இந்த மனித நிலையை அடைந்த பிற்பாடு நாம் அடைய வேண்டிய வேறொரு நிலை என்னவென்றால், காலத்தை கடந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த 4வது பரிமாணம் என்கின்ற காலத்தை கடந்து 5வது பரிமாணமாகிய வெட்ட வெளியில் இருக்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதாவது எவ்வித தடையும் இல்லாத உடல் எடுத்து எங்கும் வியாபித்து இருக்கின்ற சர்வ வல்லமை கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். குதம்பை சித்தர் இவ்வாறாகவே பாடுவார்: வெட்ட வெளியே மெய்யென்று இருப்பாருக்கு பட்டயம் எதற்கடி குதம்பாய், பட்டயம் எதற்கடி குதம்பாய். அப்படி ஒரு நிலையை அடைந்துவிட்ட நமக்கு வேறு எவரும் சான்றிதழ் கொடுக்க தேவையில்லை என்பதனை அவர் அங்க எடுத்துரைக்கின்றார். ஆக இந்த விண்ணேற்றம் நாம் அடைய வேண்டிய அடுத்த பரிமாணம். சாதாரணமாக சைவ சித்தாந்தம் என்பது ஆன்மாவை அறிவதை மட்டுமே நமக்கு சொல்லும். ஆனால் சித்தர்கள் இதை தாண்டி செல்லுகின்றார்கள். எந்த அளவிற்கு என்று பார்க்கின்ற பொழுது, மாணிக்க வாசகரை வான் கலர்ந்த மாணிக்க வாசகர் என்று சொல்லுகின்றோம். அவரை இவ்வாறாகவே பாடுகின்றார்கள்: மெய்யுணர்ந்த வாத ஊர் மலையை சுத்த வெளியாக்கி ஏற்றுக்கொண்ட வெளியே. நமக்கு ஆன்மா அணுவளவு இருக்கின்றது. தனது பக்தியால் அணுவளவு இருக்கின்ற ஆன்மாவை மாணிக்க வாசகர் பெரிய மலை போல் ஆக்கி கொண்டார். அந்த மலையை இறைவன் சுத்த வெளியாக்கி
தன்வெளியோடு இணைத்து கொண்டார், கலந்து கொண்டார் என்று சொல்லுகின்றார். இதை மாணிக்கவாசகர் எவ்வாறாக பாடுகின்றார் என்றால், சித்தம் சிவனாக்கி என்னை ஏற்றுக்கொண்டவாறு எவர் பெறுவார் அச்சோவே. என்னை சிவமாகவே ஆக்கி கொண்டார், இறைவனாகவே ஆக்கி கொண்டார். யார் ஆக்கி கொண்டார்? இறைவன் தான் ஆக்கி கொண்டார். நான் இப்படி பெற்ற பாக்கியத்தை எவர் பெறுவார் என்று அவர் பாடுகின்றார். வெட்ட வெளி புரியல, அதுல கலக்கிறது புரியல, அது எப்படி மறையும் அப்படிங்கிறீங்களா? மூக்குத்தி அம்மன் படத்துல கடைசியா இறைவன் வடிவுல வர்ற அந்த ஹீரோயின் திடீர்னு மறைஞ்சு போறாங்கல்ல, அந்த மாதிரிதான் இது. ஆக இந்த வெட்ட வெளி என்கின்ற பரிமாணத்திற்கு நாம் சென்று விட்டால் மரணம் நம்மை அணுகாது. ஏனென்றால் நாம் சுவாசிக்க ஆரம்பிக்கின்ற பொழுதுதான் காலம் பிறக்கின்றது. காலம் உயிரை அறுக்கும். காலத்தை கடந்து விட்டோம் என்றால் அடுத்த பரிமாணம் என்பது வெட்டவெளி என்பதனை நாம் அறிந்து கொள்ள முடியும். மேலும் ஏன் நாம் இந்த வெட்டவெளிக்கு செல்ல வேண்டும் என்றால், இறைவன் தாமே வெளியிலிருந்து உயிர் என்கின்ற நிலைக்கு இறங்கி வந்தான். நாம் அனைவரும் இப்பொழுது இந்த உயிர் என்கின்ற நிலையிலிருந்து வெளி என்கின்ற நிலைக்கு நாம் ஏறி செல்ல வேண்டும். அவ்வாறு நாம் ஏறி சென்றோம் என்றால் இறைநிலை என்பதனை நாம் அடைய முடியும். மரணம் இல்லாத பெருவாழ்வு என்பதனை நாம் அடைய முடியும். ஒருவேளை நாம் ஏறி செல்லவில்லை என்றால் இறைவனும் குறைவுபட்டவனாகவே, ஊனமுற்றவனாகவே இருப்பான். எப்படி எனில், நமது உடலில் 3 லட்சம் கோடி செல்கள் உள்ளன. அந்த செல்கள் என்று பார்க்கின்ற பொழுது அதனுடைய ஒட்டுமொத்த கூட்டமைப்பு தான் நம்மளுடைய உடலாக இருக்கின்றது. அதுபோல எல்லா உலகங்களிலும் இருக்கின்ற எல்லா உயிர்களுமே, படைக்கப்பட்ட எல்லாமே இறைவனுடைய உடலில் இருக்கின்ற செல்கள். அதிலும் குறிப்பாக ஒரு பாடலை உங்களுக்காக நான் வாசிக்க வேண்டும் என்று சொன்னால், நன்றாகவே இந்த பாடலின் மூலம் உங்களுக்கு அது புரிந்துவிடும். உலகு பல் கோடி கோடிகள் இடங்கொள் உழப்பிலா அண்டத்தின் பகுதி, அழகு காண்பறிய பெரிய கூட்டத்து அவையெல்லாம் புறத்திரை சார்பில் விலகுறா அணுவில் கோடியுள் ஒரு கூற்றிருந்தனமிடைந்தே இலகு பொறுப்பொதுவில் நடம்புரி தருணத்து என்பவார் திருவடி நிலையே என்று பார்க்கின்றோம். இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லாமே இறைவனுடைய காலில் இருக்கின்ற ஒரு சிறு கூட்டமாகத்தான், ஒரு சிறு கூட்டமாக இருக்கின்ற செல் கூட்டமாகத்தான் இருக்கின்றது என்பதனை இதன் மூலம் புரிந்து கொள்ள முடியும். ஆக இந்த உலகத்தில் இருக்கின்ற படைக்கப்பட்ட உயிர்கள் எல்லாம் அந்த இறைநிலையை அடைய வேண்டும் என்பதுதான் இந்த விண்ணேற்றமானது நமக்கு எடுத்துரைக்கின்றது. அன்பிற்குரியவர்களே, இதிலே நாம் பார்க்கின்ற பொழுது இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்கின்றோம், இதுதான் நீர் இஸ்ராயேலுக்கு ஆட்சி உரிமை கொடுக்கக்கூடிய காலமா என்று கேட்கின்ற பொழுது, காலத்தை பற்றி நீங்கள் இப்பொழுது கேட்கக்கூடாது, அது எனக்கு தந்தையினுடைய அதிகாரத்தில் இருக்கின்ற ஒன்று என்று அவர் சொல்லுகின்றார். ஆக நாம் ஒவ்வொருவரும், எல்லா உயிரும், படைக்கப்பட்டவை யாவும் இறைவனை அடைய வேண்டும். இறைவனை நாம் அடையாமல் இருக்கின்றவரை இந்த உலகம் என்பது அழியாது. இறுதி தீர்ப்பு என்று நாம் பார்ப்பது எல்லாம் நாம் இறைவனை அடைவதற்காகவே காலங்கள் கடந்து இருக்கின்றன என்பதனை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆக இறைவனுடைய கருணை என்ன என்று பார்க்கின்ற பொழுது, இறைவன் நம் நிலைக்கு இறங்கி வந்தார். நாம் இறைநிலைக்கு ஏறி செல்கின்ற வழியை காட்டுகின்றார். அதுதான் விண்ணேற்றம் நமக்கு எடுத்துரைக்கின்றது. மேலும் பார்த்தோம் என்றால், இந்த அக உடல் அனக உடலாக மாறும். இந்த வெட்ட வெளி என்று பார்க்கின்ற பொழுது விரிந்து செல்லுகின்ற ஒரு வெளியாகவே இருக்கின்றது. இறைவன் அழுகுகின்றவன் அல்ல, சுருங்குகின்றவன் அல்ல, மாறாக அவன் விரிந்து சென்று கொண்டே இருக்கக்கூடியவன்.
இதற்கு அறிவியல் மூலமாகவே விளக்கத்தை கொடுக்க முடியும். ஏனென்றால் ஆன்மீகம் என்பது மூட நம்பிக்கை அல்ல, மாறாக அது அறிவியல். டெலஸ்கோப் கண்டுபிடித்த காலத்திலிருந்து நாம் பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு நாளும் புதிதாக அண்டங்களும் கோள்களும் தெரிகின்றன என்று சொல்லுகின்றார்கள். முதல் நாள் பார்த்தபொழுது இருந்ததை விட அதிகமான அண்டங்களும் கோள்களும் தெரிவதை நாம் காண்கின்றோம். ஆக இறைவன் அல்கள் இன்றி ஓங்குகின்றவனாக, விரிந்து சென்று கொண்டே இருக்கின்றவனாக இருக்கின்றான் என்பதனை நாம் அறிந்து கொள்ள முடியும். அதுபோலவே நாம் இந்த வெட்ட வெளியை நமது உடலாக மாற்றுகின்ற பொழுது, இந்த வெட்ட வெளியில் கலக்கின்ற பொழுது, அல்லது நமது உடலை வெட்டவெளி தேகமாக மாற்றுகின்ற பொழுது நாம் அல்களின்றி ஓங்குகின்றோம். இந்த அக உடலானது அனக உடலாக மாறுகின்றது, அதாவது விரிந்து சென்று கொண்டே இருக்கின்ற உடலாக மாறுகின்றது என்பதனை நாம் அறிந்து கொள்ள முடியும். எனவே அன்பிற்குரியவர்களே, மேலும் நாம் பார்க்கின்ற பொழுது ஐன்ஸ்டீன் 4வது பரிமாணத்தை தான் கண்டுபிடித்தார். ராமானுஜர் 11 பரிமாணங்களை கண்டுபிடிக்கின்றார். மேலும் நம்மளுடைய இலக்கியங்களிலே பார்க்கின்ற பொழுது ஒரு இடத்திலே எழுதப்பட்டிருக்கின்றது, 2032 வெட்டவெளிகள் இருக்கின்றன, பரிமாணங்கள் இருக்கின்றன, விரிக்கின் பெருகும் என்று முடித்து விடுகின்றார். ஆக இறைவன் எவ்வாறு விரிந்து சென்று கொண்டே இருக்கின்றான், அவன் அல்களின்றி ஓங்கிக் கொண்டே இருக்கின்றான், அதுபோல நாமும் இந்த இறை நிலையை அடைய முடியும். இந்த விண்ணேற்றம் நமக்கு செல்வது இந்த ஊன் உடலை ஒளி உடலாக மாற்றலாம், இதை வெளியுடலாகவும் மாற்றலாம். மாற்றிய பிற்பாடு அல்களின்றி சுருங்கி போகாமல் நாம் விரிந்து கொண்டே செல்ல முடியும், அதாவது ஓங்கிக் கொண்டே செல்ல முடியும். இறைவன் எவ்வாறு எங்கும் வியாபித்து இருக்கின்றானோ அதுபோல நாமும் எல்லா இடங்களிலும் வியாபித்து இருக்க முடியும் என்பதை தான் இந்த விண்ணேற்றம் நமக்கு எடுத்துரைக்கின்றது. எனவே அன்பிற்குரியவர்களே, இந்த ஜீவன் சிவமாக வேண்டும். ஏனென்றால் இறைவனிடமிருந்து நாம் இறங்கி வந்த நிலையில் உயிராக இருக்கின்றோம். இந்த உயிர் மீண்டும் இறைநிலை அடைவதை தான் இந்த விண்ணேற்றம் நமக்கு எடுத்துரைக்கின்றது. எனவே நாமும் இந்த விண்ணேற்றத்தை அடைந்த கிறிஸ்து காண்பித்த நெறியிலே இருந்து வளர்ந்து நமது அறிவை பெருக்கி இறை நிலை என்கின்ற நிலையை அடைய இறைவனோடு கலக்கின்ற வரத்தை இந்த நாளிலே சிறப்பாக மன்றாடுவோம். ஆமென். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.